ஒன்றிணைந்து இன்றைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைகளுக்கு எதிராக போராடக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தொழிலாளருக்கான சட்டங்கள் திருத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு எதிரான போராட்டங்களுக்கு தொழிலாளர்கள் இன்றைக்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அந்த போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் விவசாயிகளுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகள், அதற்கு எதிராக விவசாயிகளுடைய போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பின்னணியிலே தான் அவர்கள் புதிய புதிய முழக்கங்களை முன்னெடுக்கிறார்கள். ஒரு நாடு ஒரு தேர்தல் என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை திசை திருப்புவதற்காக பல புதிய முழக்கங்களை அவர்கள் எழுப்புகிற பொழுது நாம் மக்களிடம் அது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், மக்களை ஒன்றுபடுத்த வேண்டும், ஒன்று திரட்ட வேண்டும். இப்படிப்பட்ட தவறான கொள்கைகளுக்கு எதிராக நடக்கின்ற போராட்டங்களுக்கு மக்களை நாம் திரட்ட வேண்டும். குறிப்பாக மக்களுடைய ஜனநாயக உரிமைகளுக்காக, மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக, இன்றைக்கு ஏற்படுத்தக்கூடிய கடுமையான விலைவாசி உயர்வுக்கு எதிராக, வேலையின்மைக்கு எதிராக, அது மாத்திரமல்லாமல் இன்றைக்கு பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய நடவடிக்கைகளுக்கு எதிராக எல்லாம் நாம் மக்களை திரட்டி அவர்களை போராட்ட களத்தில் இறக்க வேண்டியிருக்கிறது. பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இந்த அரசாங்கம் 15,000 லட்சம் கோடி ரூபாய் கடன்களை தள்ளுபடி செய்திருக்கிறது. சாதாரண மக்கள் இன்றைக்கு வாழ முடியாத அளவுக்கு சிரமத்திலே இருக்கின்ற